ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சாச்சனா வெளியே போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகமே இடிஞ்சு விழுந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காப்புல நம்ம முத்து. இவ்வளோதான் இந்த முத்து. ஸோ எமோஷன்ஸ்க்கு இடமே கொடுக்க மாட்டேன் அப்படிங்க என்ன தான் இவர் சொன்னாலும் இவரோட எமோஷன்ஸு ஒரு பொண்ணு உடச்சிருக்குன்னா அது சாச்சனா தான். ஏன்னா அவர் ரொம்ப நம்பிட்டார். இந்த பொண்ணு அவரை வந்து கடைசியாக போகும்போது உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா, நான் உங்ககிட்ட கிட்ட வருவேன், ஆனால் நீ என்னை எட்டு உதைப்ப, அது எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கூட வந்துட்டு ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு நீ நல்லா விளையாடுண்ணா, நான் உன்னை 3 வாரமாக நான் பார்க்கவே இல்லை, நீ நல்லா விளையாடணும், இறங்கி விளையாடு அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து இங்கே வந்துட்டு தனியாக பேசுகிறாங்க நம்ம முத்துக்குமரன், அதுக்கப்புறம் மஞ்சரி, தீபக், 3 பேர் பேசுகிறாங்க. அப்போ முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னா, சரி நல்ல பொண்ணு அப்படின்னா, இப்போ மஞ்சரி வந்துட்டு என்ன படுக்க வச்சு ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு தான் போவா டெய்லி நைட்டு அப்படிங்கும்போது இவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். என்னென்னா, தேர் இஸ் நோ கிடினஸ் இன் தி ஷோ. இதுக்கப்புறமா அப்படின்னா இதுக்கப்புறம் விளையாட்டுத்தனம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்காது. ஏன்னா அந்த பொண்ணு தான் வந்து சின்ன பொண்ணுன்றதால துள்ளி குதிச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்கோம். மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைரெக்டாகவே கிரிஞ்சாக தெரியும். இந்த பொண்ணு தெரியும், பட் அது வந்து குழந்தைத்தனன்றதில் போயிடும். ஸோ அதனால் அந்த விஷயத்தை அங்கே வைக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. போகும்போது கூட நீ நல்லா விளையாடுன்னு சொல்லிட்டு போகிறா பற்றியா, சே செம்ம பொண்ணுமான்னு சொல்லிட்டு அப்போயே அழுகுறாரு. அப்போ தீபக் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பேஜாராக இருக்கு பண்ணுறாரு. ஏங்க அப்படின்னா, இல்லை நான் தான் அவளை நாமினேட் பண்ணேன், அதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. மஞ்சள் வந்து இன்னொருத்தர் யார் நாமினேட் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. ஜெஃப்ரின்றாரு. ஓகே ஓகே, இப்போ மட்டும் இல்லை, போன வாரமும் இவங்க 2 பேரும் தான் நாமினேட் பண்ணாங்க. இது தப்பே கிடையாது, இதுதான் விளையாட்டு. அதனால் இவங்க நாமினேட் பண்ணதால் அவங்க வெளியே போனாங்கன்றதான் கிடையாது. அவங்களுக்கு ஓட்டு இல்லை, அதனால் வெளியே போயிட்டாங்க. இவங்க வந்து இப்போ போகிறவங்க கிடையாது, முன்னாடி வாரம் போயிருக்க வேண்டியது, அதுக்கு முன்னாடி வாரம் போயிருக்க வேண்டியது. அவங்களுடைய அப்பாவோட ஒரு செல்வாக்கை வச்சுக்கிட்டு அவங்க வேணாலும் இருந்தாங்க. பட் இந்த வாட்டி போயிட்டாங்க. பட் எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு இந்த பொண்ணு போகும்போது. ஏன்னே இது தெரியல. ஒரு வேளை இந்த பொண்ணை விட மொக்கையாக வந்து உள்ள இத்தனை பேர் இருக்கும்போது அந்த பொண்ணு போயிடுச்சுன்றது உள்ளுக்குள்ளே தாக்கிட்டு இருக்கான்னு தெரியல. சரி, உங்களுக்கு அந்த கேள்விகள் இன்னும் வெளியே வருதா, உங்களை கேட்குதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.